Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சிலபஸ் வைஸாக டிபிஎம்எஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்ங்கிறது நாட் ஓன்லி பிஜிடிஆர்பி, இது காமன் சிலபஸ் ஃபார் ஆல் நெட்டு செட்டு பாலிடெக்னிக் டிஆர்பிங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்குள்ள கான்செப்ட் போயிடலாம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கொரி லாங்குவேஜுங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இஎஃப் கோட் அப்படிங்கிறவங்க. இது ரிலேஷனல் டேட்டா மாடல்னு ஒன்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் தான் பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் ரிலேஷனல் டேட்டா மாடல். ரிலேஷனல் டேட்டா மாடலில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2D கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது 2 டைமென்ஷனல் டேபிள்ஸ் மூலமாக நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோங்க. ஃபர்ஸ்ட் கொரி லாங்குவேஜ். கொரி லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொரி லாங்குவேஜுங்கிறது ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். இது யூசர் ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா பேஸ். ஸோ யூசர் நம்ம என்ன பண்ணணும், டேட்டா பேஸோடு கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக பயன்படுத்துகிறது தான் கொரி லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறோமோ சேம் வே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ கொரி மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா பேஸை கம்யூனிகேட் பண்ணுறது தான் கொரி லாங்குவேஜஸ். இந்த கொரி லாங்குவேஜஸில் 2 டைப்ஸ் இருக்குதுங்க. ஒன்று ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு நான் ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ்னு இருக்குது. ப்ரொசீஜரல் கொரி லாங்குவேஜ் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. நான் ப்ரொசீஜரில் எக்ஸாம்பிள் ரிலேஷனல் கால்குலஸ். இப்போ ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னால் என்ன அப்படின்னா யூசர் சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம லாங்குவேஜும் கொடுத்துட்டோம். ஸோ 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் தான் லாங்குவேஜஸ். ஸோ ஹியூமனுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தின்னு போகுது. அது மாதிரி சாஃப்ட்வேருக்கும் நமக்கும் உள்ள லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதே மாதிரி தான் இங்கே டேட்டா பேஸும் யூஸரும் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் த்ரூ த கொரி. ஸோ அப்போ இந்த கொரி லாங்குவேஜஸ் என்ன எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர் இன்ஸ்ட்ரக்ட் டு த டேட்டா பேஸ் ஆர் சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்க போகிறோம். அதில் இந்த ப்ரொசீஜர் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இப்படி இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார் யுவர் டிசைர் அவுட்புட். என்னோடய டிசைர் அவுட்புட் கொடுக்கறதுக்காக கெட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இங்கே கவனிங்களேன், யூசர் ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் ரெக்யூர்ட். யூசர் தான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். தென் ஹவு டு ரிட்ரைவ் அப்படிங்கிறது யூசர் தான் டிவைட் பண்ணணும். ஸோ இதை எனக்கு இந்த டேட்டா தேவை, இதை எனக்கு இப்படி கொடு அப்படிங்கிறது யூசர் தான் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும். அதுதான் ப்ரொசீஜர் கொரி லாங்குவேஜோட மெயின் கான்செப்ட். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் எக்ஸ்பிளிசிட்லி. ஸோ எப்படி ஆப்ரேஷன் கீ சீக்வன்ஸாக நடக்கணும் அப்படிங்கிறமே இதுதான் பேஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு டீ வேணும் அப்படிங்கிறத நம்ம அம்மாட்ட டீ வேணும்னு சொன்னால் போதும். அவங்க எனக்கு இப்படி தான் டீ வேணும்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் நமக்கு டீ இப்படி தான் வேணும்னு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கடையிலையோ ஹோட்டல்லையோ வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு சுகர் கம்மியாக வேணும், சுகர் அதிகமாக வேணும், எனக்கு நல்ல டிகாஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரொசீஜர் லாங்குவேஜ். ஓகேவா? இல்லை எனக்கு டீ வேணும் அப்படின்னு நம்ம மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது நான் ப்ரொசீஜர் லாங்குவேஜ். புரியுதா? ப்ரொசீஜர் லாங்குவேஜ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது எனக்கு இப்படி தான் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதும் யூசர் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரொசீஜரில் என்ன சொல்லியாச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் மட்டும் போதும், எனக்கு இதுதான் அவுட்புட் வேணும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட அவுட்புட்டாக கொண்டு வந்துடும். எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். யூசர் ஸ்பெசிஃபை ஒன்லி த வாட் டேட்டா இஸ் ரெக்யூர்ட். நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் போதும். சிஸ்டம் டிசைட் ஹவு டு ரிட்ரீவ். ஸோ அது எப்படி ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னு அது டிசைட் பண்ணிக்கிடும். ஈஸி டு யூஸ், இது ஈஸி டு யூஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷனல் கால்குலஸ் வரும். ஸோ ரிலேஷனல் கால்குலஸில் 2 டைப்ஸ் தான். ஒன்று
tuple and domain. தென் SQL நம்ம கொடுக்குற கொரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கொரி லாங்குவேஜஸுமே எது கீழே தான் வரும்னா நான் ப்ரொசீஜர் கொரி லாங்குவேஜஸ்குள்ளே தான் வரும். ஓ ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர் கொரி லாங்குவேஜ் that consists of collection of operations which take one or more relation as a input and produce a new relation output. ரிலேஷனல் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரொசீஜர் கொரி லாங்குவேஜ் நம்ம சொல்லிட்டோம் அப்படி தானே. ஸோ இதில் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இன்புட்டாக நம்ம ஒரு 2 டேபிள் தான் கொடுப்போங்க. இன்புட்டாகவும் ரிலேஷன்ஸ் தான் கொடுப்போம். ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். ஸோ இது சில பேர் பேசிக்காக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிருக்கும். ஸோ ரிலேஷன் அப்படின்னா என்ன நினச்சிட்டு போனால் ரிலேஷன்ஷிப், ஸோ ரெண்டுக்குள்ளே வந்து கம்யூனிகேஷன், ரெண்டுக்குள்ளே காமன் டேட்டா அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் எடுத்துக்கூடாது. ரிலேஷன் அப்படிங்கிறது டேபிள் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லுது. ஸோ இன்புட்டாக டேபிள்ஸ் தான் கொடுப்போம், அதோட அவுட்புட்டு நமக்கு ஒரு டேபிள் தான் கிடைக்கும். நீங்கள் இன்புட்டாக மோர் தென் 1 டேபிள் கொடுத்துக்கலாம், பட் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகிறது ஒரு டேபிள்ஸ். ஸோ நியூ டேபிள் நான் தான் சொல்லுவேன், அவுட்புட் ஒரு டேபிளாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. It provides the mathematical foundation for relational databases and form of theoretical base of SQL query processing. ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி அதோட ஒர்க் நடந்து நமக்கு கிடைக்கும் போது அது தியரிட்டிக்கலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இது ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் நமக்கு தெரியும். இதில் என்ன பண்ணிடுவோம், வாட் டேட்டா இஸ் ரெக்யூர்ட் அண்ட் ஹவு டு அப்டேட் இட் ரெண்டுமே ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம் ஃபார் யூசர், பை யூசர். ஓகேவா. தென் ஆப்ரேட்ஸ் அண்ட் ரிலேஷன்னா என்னது, டேபிள்ஸ் அதான் வந்து என்ன பண்ணுவது, ஆப்ரேட் பண்ணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பார்க்கணும். தென் அவுட் ஆஃப் எவ்ரி ஆப்ரேஷன் இஸ் ரிலேஷனல். அவுட் ஆஃப் எவ்ரி ஆப்ரேஷன்ஸ், ஸோ ஒவ்வொரு ஆப்ரேஷனும் அந்த ரிலேஷன்ஸ்குள்ளே இருக்கிறதா இருக்கணும். பேஸ்ட் ஆன் செட் தியரி பேஸில் இது இருக்கும். ஸோ இதை யார் டெவலப் பண்ணால், EF கோடு வந்து டெவலப் பண்ணாங்க. சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த கண்டிஷன் தான். ரிசல்ட் ஆஃப் எவ்ரி ரிலேஷன் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன் இட் செல்ஃப் ரிலேஷன். ஸோ ரிசல்ட் ஆஃப் எவ்ரி ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன் இஸ் இட் செல்ஃப் ஏ ரிலேஷன். அந்த ரிலேஷன் ஆப்ரேஷன் மூலமாக கிடைக்கிற அவுட்புட் வந்து கம்பல்சரி ஒரு ரிலேஷனாக தான் இருக்கணும். ரிலேஷன்னா என்ன சொன்னோம், டேபிள்ஸ். ஓகேவா, ஒரு டேபிளாக தான் நமக்கு கிடைக்கணும். பாருங்கள், ஆர் ரிலேஷன் செலெக்ஷன் நியூ ரிலேஷன். ஆர் அப்படிங்கிறது ஒரு டேபிள், அதில் செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது என்னவாக இருக்கணும், ஒரு ரிலேஷனாக தான் இருக்கணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரொஜெக்ஷன் செலெக்ஷனுக்கான சிம்பிளு. ஸோ ப்ரொஜெக்ஷன் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம அடுத்த இதில் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். செலெக்ஷன் அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு இன்புட் வந்து ப்ரொஜெக்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் என்ன சொல்கிறோன்னா க்ளோஷர் அண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஷர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராசஸ் பண்ணக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிற அவுட்புட் வந்து கம்பல்சரி ஒரு ரிலேஷன், தட் மீன்ஸ் ஒரு டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் கம்ப்ளீட்னஸ்னால் என்ன, அந்த ரிலேஷனை எப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட் ஆக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. எ கொரி லாங்குவேஜ் ரிலேஷனலி கம்ப்ளீட்டட். It can express all the queries expressible of relational algebra. அதாவது நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷனையும் கொரி மூலமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அதை தான் ரிலேஷனல் கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல் செட் தியரியும் நம்ம என்ன பண்ணிடலான்னா இந்த கொரி மூலமாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ரிலேஷனல் அல்ஜிப்ராஸில் ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக செலெக்ஷன், ப்ரொஜெக்ஷன், யூனியன், செட் டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ரீநேம்னு இருக்குது. ஸோ இதை 2 பார்ட்டாக படிக்கிறாங்க. இது வந்து பேசிக் பிளாக்கு, இதில் இன்டர்செக்ஷனு ஜாயின்லாம் இருக்காது, இது பேசிக் பில்டிங் பிளாக். ஸோ இதை வந்து 2 ஆப்ரேஷன்ஸாக படிக்கிறாங்க. ஒன்று செட் ஆப்ரேஷன், இன்னொன்று ரிலேஷனல் ஆப்ரேஷன். செட் ஆப்ரேஷன்னா யூனியன்,
இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரிலேஷன்னா செலெக்ஷன், ப்ரொசெக்ஷன், ஜாயின் அண்ட் டிவிஷன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசிக் செட் ஆப்ரேஷன்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட், பேசிக் செட் ஆப்ரேஷன்னா என்ன? ஓகேவா? ஸோ செட் ஆப்ரேஷன்னா 2 டேபிள்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த டேபிள்ஸ்க்குள்ளே பர்டிகுலர் ஆப்ரேஷன், அது யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ் இதில் மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா? அதுதான். தீஸ் ஆர் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஈச் இஸ் அப்ளை டு த 2 ரிலேஷன்ஸ். 2 ரிலேஷன்ஸ்க்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் பண்ணோம். மோர் தென் 1 ரிலேஷனும் இருக்கலாம். பேசிக்காக நம்ம 2 ரிலேஷன்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ரிலேஷன்ஸ் மீன்ஸ் டேபிள். ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. these 2 relations should be union compatible except in case of Cartesian product. இந்த டேபிள்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யூனியன் கம்பேட்டிபிளாக இருக்கணும். எக்ஸப்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தவிர மீதி எல்லா செட் ஆப்ரேஷனும் யூனியன் கம்பேட்டிபிளாக இருக்கணும். வாட் இஸ் யூனியன் கம்பேட்டிபிள்? ஒன்றுமே கிடையாது. யூனியன் கம்பேட்டிபிள்னா அதில் இருக்கிற டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்கணும். டிகிரினா என்ன? கிளாஸில் பார்த்தோம். டிகிரினா என்ன? டிகிரி இன் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறதான் டிகிரி சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் சொல்லுங்கள். இப்போ R1ஓட டிகிரி என்ன? 2. இதில் எத்தனை காலம்ஸ் இருக்குது? 2 காலம் இருக்குது. R2ஓட டிகிரி என்ன? 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டிகிரி வந்து எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அதோட டொமைன், கரஸ்பாண்டிங் அட்ரிபியூட்டோட டொமைன் டைப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸு, இங்கே ஏ. ஸோ எக்ஸும் ஏவும் தான் ரெஃபர் பண்ண போகுது. ஸோ இதோட டேட்டா டைப் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்கேர் தான் செட் பண்ணியிருக்காங்க. A1 ஏதோ ஒரு வேர்கேர் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே A1 கொடுத்துட்டு இங்கே 1 2 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அக்செப்டபிள் கிடையாது. அட்ரிபியூட்ஸோட டைப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? டைப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரி, எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நான் சீரியல் நம்பர் கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன். இங்கேயும் அதே மாதிரி சீரியல் நம்பர் மாதிரி ஏதோ ஒரு நம்பர் நேம் தான் இருக்கணும். ஸோ இங்கே 1 2 3 கொடுக்குறேன்னா அதே மாதிரி தான் இங்கே 1 2 3. ஸோ என்ன நம்பர்ஸ்னாலும் இருக்கலாம், பட் அது நம்பர்ஸாக இருக்கணும். இங்கே நேம் கொடுக்கும்போது ராஜா ரவின்னு கொடுக்குறேன்னா இங்கேயும் நேமாக தான் இருக்கணும். தட் மீன்ஸ் வேர்கேராக தான் இருக்கணும். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் கம்பேட்டிபிள். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ், 2 டேபிளில் இருக்கிற நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். தென் கரஸ்பாண்டிங் அட்ரிபியூட்டோட டொமைன் டைப், சரிங்களா, அந்த டேட்டா டைப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது என்ன சொல்லுவாங்கன்னா யூனியன் கம்பேட்டிபிள் இருக்கணும். எல்லா செட் ஆப்ரேஷனுக்கும் யூனியன் கம்பேட்டிபிளாக இருக்கணும் எக்ஸப்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதுக்கு வந்து இப்படி ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை. இப்போ யூனியன். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படிங்கும்போது R1 R2ன்னு 2 டேபிள் எடுத்துக்கிறாங்க. அதில் யூனியன் கம்பேட்டிபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். R3 = R1 யூனியன் ஆஃப் R2. R1 R2வை யூனியன் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எங்கே கிடைக்கும்னா R3ங்கிற ஒரு டேபிளாக நமக்கு கிடைக்கும். R1 R2 ஆர் போத் ஆஃப் தம். இதில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா the relation contain tuples that are either R1 R2 or both in. Tupleனா இங்கே என்ன சொல்லுவாங்க? tuples அப்படின்னா நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? ரோஸ். ஓகேங்களா? ரோவை தான் டியூப்பிள்ஸ் சொல்கிறாங்க. ஸோ கண்டெயின் த எய்தர் R1 R2. R1 R2வில் இருக்கிற ரோ வரலாம், அப்படி இல்லைனா ரெண்டையுமே கம்பைன் பண்ணியும் வரலாம். ஸோ நம்ம பொதுவாக யூனியன்னா என்ன சொல்லுவோம்? 2 டேபிள் இருக்குன்னா 2 டேபிளில் இருக்கிற டேட்டாவும் எடுப்போம், டூப்ளிகேஷனை மட்டும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுவோம். சரியா? அதுதான் இங்கே வேர்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டூப்ளிகேட் டேபிள்ஸ் வந்து எடுத்துருவோம். இதுக்கு ஒரு கன்சைன் வந்து ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பாருங்களேன். R1 அப்படிங்கிற ரிலேஷன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? T அப்படிங்கிறது அதில் இருக்கிற டியூப்பிள், R1ஓட டியூப்பிள், R2ஓட டியூப்பிள். ஸோ மேக்ஸ் ஆஃப் R1, R2 less than or equal to R3 less than or equal to R1 plus R2. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலாவாக இருக்கும்?
ஜஸ்ட்டு ஜென்ரலாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்படி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டே ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர்ற ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேக்ஸ் ஆஃப் R1 R2 டேபிள் R1 R2ல எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிப்பிள்ஸ் இருக்கோ அதை விட லெஸ் தென் R3 இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா கிரேட்டர் தென் R + R1 அதுக்கப்புறம் R2 அப்படிங்கிற டேபிள் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற அளவுக்காகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஒரு நிமிஷம், அடுத்த ஸ்லைட் போயிட்டு அப்புறம் வரலாம். ஸோ இதான் ஒரு டேபிள். இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 ரெண்டு இருக்குது. இந்த R1 R2 பார்த்தீங்களா, இங்கே என்ன பண்ணுறோம், யூனியன் கொடுக்குறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு R1 இருக்கிற டேபிள் எல்லாத்தையும் எழுதிருங்க. எந்த தயக்க வேண்டாம், அப்படியே எழுதிருங்க. A1 A2 A3 A4 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு R2 டேபிளுக்கு வாங்க. ஆல்ரெடி இங்கே A1 இருக்குது, அதனால் A1 எழுத வேண்டாம். நெக்ஸ்ட்டு A7 எழுதிக்கலாம். A2 இருக்குது, எழுத வேண்டாம். A4 இருக்குது, எழுத வேண்டாம். ஸோ அப்படியே ரெண்டு டேபிளில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம். ஸோ எதை மட்டும் மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ரிப்பிட்டேஷனை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ இதுக்கு கிடச்சிருக்க R3 அப்படிங்கிறது எப்படி கிடச்சிருக்கு, ரெண்டு டேபிளையும் என்ன பண்ணுறோம், ஜாயின் பண்ணி காமனான டேட்டா மட்டும் விட்டுட்டோம். ஸோ அப்போது இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா R3ங்கிறது இந்த ரெண்டு டேபிளோட மேக்ஸிமம் இருக்கா. ஸோ இதோட மேக்ஸிமம் டிப்பிள் வந்து 4, இதோட மேக்ஸிமம் டிப்பிள் வந்து 4 தான். ஸோ இதை மேக்ஸிமம் டிப்பிளை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு R3 இருக்குது. அதான் இங்கே சொல்கிறாங்க மேக்ஸ் ஆஃப் R1 R2. அதை பார்த்தீங்கன்னா அதை விட ஈக்குவலாக இல்லைனா என்ன பண்ணலாம், கிரேட்டர் தானாக இருக்கா. ஸோ இங்கே 5 கிடச்சிருக்கு. ஸோ கிரேட்டர் தானாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா R1 R2 ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்களேன். இங்கே 4 இங்கே 4 டோட்டலாக 8. சரிங்களா. ஸோ 8 விட லெஸ் தென்னாக இருக்கணுமா. 8 விட லெஸ் தென்னாக இருக்குது. கரெக்டாக 5 தான் இருக்குது, அப்போ லெஸ் தென்னாக இருக்குது. இந்த ரூல்ஸும் கரெக்டு. ஸோ இதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதை இப்போ காமனாக பாருங்களேன். இப்போ இங்கே 4மே வந்து என்ன இருக்குது, இங்கே A1 A2 A3 4 தான் இருக்குது. இங்கேயும் A1 A2 A3 A4 தான் இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், நமக்கு இந்த 4 தான் நமக்கு கிடைக்கும். இந்த 4 தான் கிடைக்கும். சப்போஸ் இங்கே 5 இருக்குது, A5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A5 இருக்குது, ஆனால் இங்கே A1 A2 A3 A4 மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ டேட்டா கிடைக்கும், இந்த A5 அப்படியே கிடச்சிருங்க. சரியா. அதை தான் மேக்ஸிமம் ஆஃப் R1 R2 நமக்கு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஆஃப் R1 R2வாக இருக்கணும். அப்படி இல்லைனா அதை விட அதிகமாக இருக்கலாம். ஸோ எதை விட கம்மியாக இருக்குன்னா R1 R2 ரெண்டு ட்ரிப்பிள்ஸையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ இருக்கலாம். இப்போ இங்கேயுமே 4 ட்ரிப்பிள் இருக்குது, இங்கேயும் 4 ட்ரிப்பிள் இருக்குது. இதில் டூப்ளிகேஷனே இல்லை அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எத்தனை ரிலேஷன் கிடைக்கும், 8மே கிடைக்கும். டூப்ளிகேஷன் இருக்குன்னா அந்த 8 விட கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து மெமரைஸ்லாம் பண்ண வேண்டாம், கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் இந்த லைனில் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த கார்டினாலிட்டி ஆஃப் ரிசல்டன்ட் ரிலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த டூப்ளிகேஷன் டிப்பிள் ஆஃப் R1 R2. R1 R2வில் வந்து எவ்வளோ டூப்ளிகேஷன் டிப்பிள் இருக்குதோ அதை பொறுத்து தான் அதோட கார்டினாலிட்டி வரும். கார்டினாலிட்டிங்கிறது என்னது, ரோ தான். கார்டினாலிட்டினா என்ன சொல்கிறோம், ரோ. ட்ரிப்பிள்னாலும் கார்டினாலிட்டினாலும் ஒன்று தான். ட்ரிப்பிள்னா ரோன்னு சொல்லுவோம், கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் ரோன்னு சொல்லுவோம். ட்ரிப்பிள்னா ரோன்னு சொல்லுவோம், கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ட்ரிப்பிள் ரிலேஷன் இன் R1 R2 ஆர் டிஸ்ஜாயின்ட் R3 ஈக்குவல் டு R1 + R2. சரிங்களா. ஸோ R1 R2 என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணுற டேட்டாவாக இருக்கும். டிஸ்ஜாயின்ட்டுங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா அவாய்ட் டூப்ளிகேஷன், அதான் டிஸ்ஜாயின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷனாகவும் இருக்கணும், கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷனாகவும் இருக்கும், அசோசியேட்டிவ் ஆப்ரேஷனாகவும் இருக்கும். கம்யூட்டேட்டிவ்னா என்ன சொல்லுவோம், இந்த R1 R2 என்ன பண்ணுவோம், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அசோசியேஷனாக என்ன சொல்லுவோம், ஸோ இதை அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவோம். ஸோ இது R1 யூனியன் ஆஃப் 2 யூனியன் ஆஃப் R3, அவ்வளோதான். அந்த ப்ராக்கெட்டை வந்து மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா அசோசியேஷன். ஸோ கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதோட ரிலேஷன்ஸை வந்து என்ன பண்ணுறோம்,
R1 R2ங்கிறத R2 R1ன்னு மாற்றிடுவோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இதான் கம்யூட்டேட்டிவ் அசோசியேஷன் ரயிலுக்கு இது அண்டரில் வரும். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனாக என்ன, காமன் எடுத்துக்கிடுவோமா. ஸோ அப்போ இதில் வந்து மினிமம் எத்தனை ரோ வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மினிமம் டியூப்பிள் எப்படி வரும் அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படின்னா மினிமம் டியூப்பிள்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 0 ஆர் 0வோட அதிகமாக இருக்கலாம். 0வோட அதிகமாக இருக்கலாம் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். தென் ஃபஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற டியூப்பிள்ஸுக்கு ஈக்குவலாக ஆர் லெஸ் தானாக இருக்கலாம். ஃபஸ்ட் டேபிளோட ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், லெஸ் தானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ள வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும், இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது R1 R2 2 டேபிள் இருக்குது. இந்த 2 டேபிளில் காமனான ஒரு நிமிஷம், செட் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. சாரி இன்டர்செக்ஷன் பார்த்துட்டு செட் டிஃப்ரென்ஸ்க்கு போகலாம். பாருங்கள், இன்டர்செக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா காமன் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1 0வோட கிரேட்டர் தானே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மினிமம் ஆஃப் R1 R2ல எந்த டேபிளில் மினிமம் ரோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ லெஸ் தெனாவோ ஆர் ஈக்குவலாகவோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டேபிள் பார்த்துட்டு வந்துடலாமா. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், R1 R2 2 டேபிள் இருக்குது. இங்கே இன்டர்செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், காமன் டேட்டாஸ் எடுத்துக்குவோம். இதில் காமன் டேட்டா A1 A2 A4 3 மட்டும் வந்திருக்கா. அப்போ அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணதான்னு பாருங்கள். நமக்கு கிடச்சிருக்க டேட்டா வந்து 3 டேட்டாஸ் கிடைக்குது. 3 டியூப்பிள் கிடைக்குது. 3 டியூப்பிள் அப்படிங்கும் போது என்ன இருக்குது, 0வோட மேக்ஸிமம் 0 ஆர் 0வோட கிரேட்டர் தானே நமக்கு R3 கிடச்சிருக்கு. தென் another கண்டிஷன் என்ன, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஆஃப் மினிமம் ஆஃப் R1 R2. R1ஓட மினிமம் எவ்வளோ, 2ல் இது வந்து மினிமம், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ மினிமம் கேட்கும்போது நமக்கு 4 தான் கிடைக்கும். 4ஐ விட 4க்கு ஈக்குவலாக இல்லை லெஸ் தெனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தெனாக இருக்குது, 3 கிடச்சிருக்கு. அப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ வேறு மாதிரி செக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்னா காமன் டேட்டா இல்லை. இங்கே A1 A7 A2 A4 இருக்குல்ல, இங்கே வந்து A8 A9 A10 A11 இருக்குது. காமனாக எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், நோ ரிசல்ட், 0 கிடைக்கும். சரியா, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. இப்போது இங்கே 2 தான் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கே கிடையாது. R2ல 2 டியூப்பிள் தான் இருக்குது, R1ல 4 டியூப்பிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஒன்றா 2 வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் காமன் பார்த்தீங்கன்னா A1 A2, நமக்கு ஆன்சர் எவ்வளோ வரும், 2 டியூப்பிள்ஸ் வரும். 2 டியூப்பிள்ஸ் அப்படிங்கும்போது என்ன இருக்குது, ஸோ மினிமம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவோ. சப்போஸ் இதில் வந்து என்ன இருக்கல, காமன் டேட்டா இல்லைங்க, A8 இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், A1 மட்டும் காமனாக கிடைக்கும். ஸோ அப்போது மினிமமாகவோ இல்லை மினிமமுக்கு லெஸ் தெனாவோ இருக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். இதில் எவ்வளோ மினிமம் இருக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு பண்ண தெரியணும். அதுக்காக தான் இது அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ வாங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னெசரி தான். இது கம்பல்சரி வந்து இன்டர்செக்ட் ஆப்ரேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிம்பிளிஃபை த R1 minus ஆஃப் R1 minus R2 இந்த ஈக்குவேஷனோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இது. ஸோ அதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த இன்டர்செக்ஷனுங்கிறது அன்னெசரி தான். இதை நம்ம வந்து தனி ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, செட் டிஃப்ரென்ஸ் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் R1 minus R2 இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இந்த ஃபார்முலா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ செட் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். செட் டிஃப்ரென்ஸில் பாருங்கள், R1 R2 2 இருக்குது, இதுவும் யூனியன் கம்பேட்டிபிள் வரும். நெக்ஸ்ட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்டர்செக்ஷன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை த கம்யூட்டேட்டிவ் லா அண்ட் அசோசியேஷன் லா, ரெண்டையுமே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த இன்டர்செக்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி யூனியன் கம்பேட்டிபிளும் இருக்கும். செட் டிஃபரன்ஸில் யூனியன் கம்பேட்டிபிள் இருக்குது. செட் டிஃபரன்ஸில் என்ன பண்ணுறோம், நியூ ரிலேஷன் ஈக்குவல் டு R1 minus R2. ஸோ இதில்
we can say the remove the common tuples from the first relation. ஃபர்ஸ்ட் ரிலேஷனில் காமன் டிப்பிள்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத கொடுக்குறதா செட் டிஃபரன்ஸோட மீனிங். ஓகேவா? ஸோ வந்து இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா 0 less than or equal to R, நியூ ரிலேஷன் ஆருங்கிறது less than or equal to R1. ஸோ R1 மட்டும்தான் இங்கே எடுக்கிறோம். ஸோ R1 இருக்கு இல்லையா, இந்த R1ல் காமன் டிப்பிள்ஸ் R1 R2க்கு இருக்கிற காமன் டிப்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்கே பாருங்கள், R1 R2 இங்கே என்ன கொடுத்துருக்கோம், R1 மைனஸ் R2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரெண்டு டேபிள் இருக்கிற காமன் என்ன இருக்குது, A1 A2 A4. இந்த காமன் தவிர ரிமைனிங் இருக்கிற R1 கண்டென்ட் என்ன, A3. அதை மட்டும்தான் ரிசல்ட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த டேட்டா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் இந்த A3 இங்கே இல்லை, ஸோ இந்த இது தான் இருக்குது, இதில் வந்து 3 ட்ரிபிள் தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே காமன்லாம் செக் பண்ணுங்கள். A1 A2 A4 காமன் போக எக்ஸஸாக இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், எம்டி தான் கிடைக்கும். அப்போ 0 கிடைக்கலாம். 0 என்ன பண்ணலாம், கிடைக்கலாம். யூனியனில் மட்டும்தான் 0 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்டர்செக்ஷன்லையும் செட் டிஃபரன்ஸ்லையும் 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 0 கிரேட்டர் தென் ஆர் 0 பெரிய நம்பர், 0 ஆர் 0 பெரிய நம்பர்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், R1 R2ல் அடுத்த ஈக்குவேஷன் R2 மைனஸ் R1. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, R2 இருக்குது. இப்போ காமன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ R2ல் என்ன ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள், A7 இருக்குது. A7 தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன மாதிரி ஆப்ரேஷன் கொடுக்குறோமோ அதில் ஃபர்ஸ்ட்டாக எந்த ட்ரிபிள் வருதோ அதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன கிடைக்கிறது, A7 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே வந்து செக் பண்ணுங்கள், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. R1ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிளை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். ஸோ இதில் வந்து கம்யூட்டேட்டிவும் அசோசியேஷனும் இது சப்போர்ட் பண்ணாது. செட் டிஃபரன்ஸ் என்ன பண்ணாது, கம்யூட்டேட்டிவும் அசோசியேஷனும் என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இது ரெண்டும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதை செக் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது வந்து கம்யூட்டேட்டிவ் லாவையும் அசோசியேஷன் லாவையும் சப்போர்ட் பண்ணாது. சப்போஸ் வந்து நம்ம கொஸ்டினில் R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு R2 மைனஸ் R1ஆன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் நாட், அதே மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றி கொடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஸோ இது எதுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா, பிகினர்ஸாக இருக்காங்க, ரொம்ப நாளாக வந்து டச் விட்டுருச்சு எனக்கு சப்ஜெக்ட்டு, எனக்கு பேசிக்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் காம்பினேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ், ரெண்டு ரிலேஷனோட மேக்ஸிமம் காம்பினேஷன்ஸ் எவ்வளோலாம் இருக்க முடியுமோ அதை சொல்கிறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கன்கார்டினேஷன் ஆஃப் டிபிள்ஸ் பிலாங் டு த டூ ரிலேஷன்ஸ். கன்கார்டினேஷன் ஆஃப் டிபிள்ஸ்னால் என்னது, ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் டூ ரிலேஷன் இஸ் கன்கார்டினேஷன் ஆஃப் டிபிள்ஸ். ரெண்டு ரிலேஷனையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்னது கன்கார்டினேஷன், ரெண்டு ஆப்ரேஷனும் இங்கே நடக்கும். நியூ ரிசல்ட்ஸ் இதில் என்ன சொல்லியிருக்கோம், இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான், யூனியன் கம்பேட்டிபிள் கிடையாது. யூனியன் கம்பேட்டிபிள் கிடையாது அப்படின்னா என்ன சொல்கிறோம், யூனியன் கம்பேட்டிபிள் கிடையாதுன்னா இதில் என்ன பார்க்க தேவையில்லை, கம்பல்சரி சேம் ரோ சேம் காலம் இருக்கணும், டேட்டா டைப் கரெக்டாக இருக்கணும், நம்ம பார்க்க தேவையில்லை. அது மெயின் பாயிண்ட்டு, அது கேட்கலாம். ஸோ இதில் பாருங்கள், ரிசல்ட்டை பார்த்த வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் டப்பிள்ஸ் இருக்கலாம், ஆர் பாசிபிள் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் டப்பிள்ஸ் கொடுக்குறோம். R1 into R2 triples given the R3 equal to, ஸோ R1ஓட என்ன கொடுக்குறோம், belongs to the R1 and belongs to the R2. ஸோ ரெண்டு டேபிளே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இதில் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் போயிட்டு இதுக்கு வரலாம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
R1 R2 இங்கே வந்து ஒரு காலம் தான் இருக்குது, இங்கே 2 காலம் இருக்குது. ஸோ இது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனியன் கம்பேட்டிபிள் கிடையாது. சரியா, யூனியன் கம்பேட்டிபிள் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டோம் R1 R2. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த C1ஓட இதை கனெக்ட் பண்ணுவோம், C1ஓட இதை கனெக்ட் பண்ணுறோம். தென் C2ஓட அகெயின் இதை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ A1 A2 C1, நெக்ஸ்ட்டு A1 B1 C2, நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வரும்போது C1 C2 அப்படியே கனெக்ட் ஆகும். A2 B2 C1, A2 B2 C2, நெக்ஸ்ட்டு இதோட பாருங்கள் A3 B3 C1, A3 B3 C2, நெக்ஸ்ட்டு இதோட A4 B4 C1, A4 B4 C2. புரியுதா? ஸோ இதான் வந்து என்னது அப்படின்னா நம்மளோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இப்போ ரிசல்ட் எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்களேன். இங்கே வந்து ஒரு காலம் இருக்குது, இங்கே 2 காலம் கிடைக்குது. ஆனால் அவுட்புட் வந்து எத்தனை காலம்ஸ் கிடைக்குது, 3 காலம்ஸ் கிடைக்குது. காலம்க்கு இன்னொரு நேம் என்னது, நம்பர் ஆஃப் காலம்க்கு இன்னொரு நேம் என்னது, நம்பர் ஆஃப் டிகிரி. ஸோ நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் டேபிள் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்கு. சரியா, டிகிரி வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 3 கிடச்சிருக்கு. இங்கே டிகிரி எவ்வளவு 1, இங்கே டிகிரி எவ்வளவு 2. அப்போ எப்படி கிடச்சிருக்கு, 1 + 2 கிடச்சிருக்கு. ஸோ இதில் என்ன ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க, புது ரிலேஷனோட டிகிரி ஈக்குவல் டு R1 டிகிரி ப்ளஸ் R2 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே கன்கார்டினேஷன் பண்ணுறாங்க. இந்த 2 டேபிளையும் அப்படியே கன்கார்டினேஷன் பண்ணி நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுவே வந்து இங்கே இருக்க ட்ரிபிள்ஸ் பாருங்களேன், ட்ரிபிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ரிபிள்ஸ் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 8 கிடச்சிருக்கு. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் ரோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி கிடச்சிருக்கு, 2 × 4 = 8ன்னு வருமா, 2 × 4 = 8 நடக்குது. ஸோ இங்கே டிகிரி நடக்கும்போது கன்கார்டினேஷன் ப்ளஸ் நடக்குது, கார்டினாலிட்டி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா கிராஸ் கிடைக்குது, அதாவது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அதுதான் ரூல்ஸாக சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், டிகிரி ஆஃப் R3 = டிகிரி ஆஃப் R1 + டிகிரி ஆஃப் R2. கார்டினாலிட்டி ஆஃப் ரிசல்ட்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் போத் டேபிள் கார்டினாலிட்டி. 2 டேபிளோட கார்டினாலிட்டியை மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட ஆன்சர். இது எப்படி கொஷினில் கேட்பாங்கன்னு நான் சாம்பிள் கொஷின் வச்சுருக்கேன், அதில் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன, செட் டிஃபரன்ஸ்னா என்ன, நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன. இது எப்படி கொஸ்டின்ஸாக வரும் அப்படின்னு சாம்பிளுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, இது மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கன்சிடர் த ரிலேஷன் எம்ப்ளாயி ஐடி நேம் டிபார்ட்மெண்ட், மேனேஜர் another table மேனேஜர், employee ID name department. Which of the following condition must be satisfied? Which of the following condition must be satisfied before applying union operation between the employee and manager? Employee and manager அப்படின்னு இருக்கு. என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம், யூனியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயி அண்ட் மேனேஜர் டேபிளில் போய் அந்த யூனியன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் இருக்கணும்னு பார்த்தோம், யூனியன் கம்பேட்டிபிள் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். எதுக்கெல்லாம், யூனியன், இன்டர்செக்ஷன் அண்டு செட் டிஃப்ரென்ஸ், இந்த 3க்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா யூனியன் கம்பேட்டிபிள் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் செக் பண்ணுங்கள், யூனியன் கம்பேட்டிபிள் இருக்கா. யூனியன் கம்பேட்டிபிள்னால் என்ன, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இருக்கா நம்பர் ஆஃப் காலம்ஸ், சரிங்களா. நம்பர் ஆஃப் காலம் மீன்ஸ் டிகிரி வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, அப்போ ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் அட்ரிபியூட்ஸோட டொமைன் டைப் வந்து சேமாக இருக்கணும். இங்கே எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் எம்ப்ளாயி ஐடி, அப்போ கரெக்டு தான். ஒரு இடத்துல இண்டிவிஜுவல் கொடுக்குறாங்கன்னா அங்கே அடுத்ததுலேயும் கரஸ்பாண்டிங் வந்து இண்டிவிஜுவல் ஆகும். இங்கே நேமு, இங்கேயும் நேமு, இங்கேயும் டிபார்ட்மெண்ட், இங்கே, அப்போ அதோட டொமைனும் ஈக்குவலாக இருக்குது. இது வந்து யூனியன் கம்பேட்டிபிள் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ போத் ரிலேஷன்ஸ் மஸ்ட் பி யூனியன் கம்பேட்டிபிளா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இதோட இம்பார்ட்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேவா.
அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின். The relation R contains 20 tuples and the relation S contains 15 tuples. Rல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 20 tuples இருக்காம். tuples என்னது? ரோ. திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு S contains 15 tuples. tuples என்னது? ரோ. ரோக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னோம்? கார்டினாலிட்டி. நம்பர் ஆஃப் ரோக்கு இன்னொரு நேம் என்னது? கார்டினாலிட்டி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ட்ரிப்பிள்னு சொல்கிறதுக்கு பதிலாக கார்டினாலிட்டின்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும். அஸ்யூமிங் நோ டூப்ளிகேட் ட்ரிப்பிள்ஸ். ரெண்டுக்கும் நடுவில் என்ன இல்லை? எந்த ஒரு டூப்ளிகேஷனும் இல்லை. எக்ஸிஸ்ட் எய்தர் ரிலேஷன் ஆஃப், இதுக்கு முன்னாடி இருக்கிற எய்தர் இந்த ரெண்டு ரிலேஷனில் ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் அண்டு ஆர் யூனியன் எஸ், இந்த ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடையாதுன்னா டூப்ளிகேஷன் இல்லையாம். ஓகேவா? ஸோ கார்டினாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்ட் எய்தர் ரிலேஷன் ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் கண்டெயின் 5 tuples. ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் ரெண்டுக்குள்ள காமன் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5 tuples கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குள்ள காமன் 5 tuples கொடுத்துட்டாங்க. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் ஆர் யூனியன் எஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் யூனியன் எஸ்ஸோட கார்டினாலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரோட கார்டினாலிட்டிஸ் கொடுத்துட்டாங்க, எஸ்ஸோட கார்டினாலிட்டி கொடுத்துட்டாங்க, காமன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர் யூனியன் எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு இதில் வந்து 20 இருக்குது, செகண்ட் இதில் வந்து 15 இருக்குது. ஸோ இதில் காமன் 5 போயிடுது. அப்போ நமக்கு என்ன வரும்? 35 minus 5. ஸோ ஆன்சர் இஸ் 30. கரெக்டு தானே? ஸோ ரெண்டு டேபிளில் இருக்கிறத டோட்டல் டேட்டாஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் யூனியன் ஆப்ரேஷன். அப்போ ஆர் ரிலேஷனையும் எஸ் ரிலேஷனையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இருந்து காமனை வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நம்ம டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்கில் ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுவோம் செட் தியரியில். ஸோ அந்த ஃபார்முலாவும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூனியன் எஸ்ஸுங்கிறது ஆறு ப்ளஸ் எஸ்ஸு மைனஸ் ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ். ஸோ இப்படியும் ஃபார்முலாவும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக நம்ம அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். A relation R has degree of 6 and cardinality of 100. டிகிரினா என்ன? இந்த இடத்துல திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ரோ, சரி காலம், நானே மாற்றிட்டேன். டிகிரினா என்ன? காலம். ஸோ ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வராது, கார்டினாலிட்டி காலம் கிடையாது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சி கிடையாது அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். டிகிரினா காலம், நம்பர் ஆஃப் காலம், நாட் காலம், நம்பர் ஆஃப் காலம். ஸோ ஆரோட நம்பர் ஆஃப் காலம் என்ன? ஆரோட காலம்ஸ் நான் சும்மா ஷார்ட்டில் கொடுக்க. நம்பர் ஆஃப் காலம் 6. கார்டினாலிட்டினா என்ன? ரோ, நம்பர் ஆஃப் ரோ. சரியா? நம்பர் ஆஃப் ரோ வந்து 100. சரியா? நெக்ஸ்ட்டு எ ரிலேஷன் எஸ் டிகிரி 4. ஸோ எஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? காலம் வந்து 4 இருக்குது, கார்டினாலிட்டி வந்து 50 இருக்குது. கார்டினாலிட்டி என்ன இருக்குது? 50 இருக்குது. கார்டினாலிட்டினா ரோ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த டிகிரி அண்ட் கார்டினாலிட்டி ஆஃப், determine the degree and cardinality of R and S. R and S. Sorry. R and S. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டிகிரி என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். கார்டினாலிட்டி என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த ரூல்ஸ் தான் அங்கே பார்த்தோம். டிகிரினா ப்ளஸ்ஸு, கார்டினாலிட்டினா மல்டிப்ளிகேஷன். இப்போது 6 + 4 10. 10லே 2 ஆப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரியா? தென் 100 × 50, 150 5000. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏ. புரியுதா? டிகிரி வந்து ப்ளஸ் பண்ணணும், கார்டினாலிட்டியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ஒரு அசர்ஷன் ரீசன். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் கேன் பி டெரைவ்ட் யூஸிங் அ செட் டிஃபரன்ஸ். செட் டிஃபரன்ஸ்லேருந்து அதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ரீசன் என்னென்னா ஆர் இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ். ஸோ கரெக்டானு செக் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ அசர்ஷன் டிசிஷன்னா என்ன பண்ணுவோன்னா இது வந்து ட்ரூவான்னு செக் பண்ணிடுவோம், இது பிகாஸ் ஆஃப் செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதனால தான் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி தான் செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது கரெக்டு, செட் டிஃப்ரென்ஸ்லேருந்து இது டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இது கரெக்டு. ஸோ எப்படி? பிகாஸ் ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எக்ஸ். ஸோ கரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இது கரெக்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் எக்ஸ். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சரியா? ஆன்சர் ஏ. அடுத்த கொஷின், யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மேட்ச் இட் பண்ணணும். ஸோ யூனியன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம், ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு ரிலேஷனில் இருக்கிற டியூபிள் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் இன் எய்தர் ரிலேஷன், ரெண்டு எந்த ஒரு ரிலேஷனில் இருந்தாலும் அதை எடுத்து வர்றதான் இதோட வேலை. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லுவோம், காமன் டியூபிள்ஸ். டிஃபரன்ஸ்னு எப்போ சொல்லுவோம், டியூபிள்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஒன்லி. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அது என்ன சொல்லுவோம், செட் டிஃபரன்ஸ். கார்ட்டீசியன் ப்ராடக்டாக என்ன பண்ணுவோம், பாசிபிள் ஆஃப் ஆல் காம்பினேஷன். ஓகேவா? இது ரெண்டும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கொடுங்க. 1க்கு வந்து 2 ஏவா பியா, 2 கொஷின் கொடுத்துருக்கேன். 2 செகண்ட் கொஷினுக்கு 1 or 2 1 கொடுங்க. நான் ரீட் மட்டும் பண்ணிடுறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன் இஸ் நாட் காம்படிட்டிவ். இதில் எது நாட் கம்யூனிகேட்டிவில் வந்து லா வந்து எது வந்து அக்செப்ட் பண்ணாது, கம்யூனிகேட்டிவ் லா அக்செப்ட் பண்ணாது எதுன்னு சொல்லணும். அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம், அதிலோட ட்ரிபிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் மூலமாக நம்ம வந்து என்னது இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் போடணும். கமெண்ட்டில் ஆன்சர் போட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக எது கொடுக்குறோன்னா பிகினர்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது தேவையே இல்லை. எம்சிக்யூ மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டுருக்கலாம். புதுசாக வந்திருக்கவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.